இருள்னா என்னங்க? எப்படிங்க நாங்க இருளுக்குள்ள போறோம்? நிறைய நேரத்துல ஒரு காரியங்களை செய்ய முடியாமல், செய்ய தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் இருள். இப்படியாப்பட்ட இருளான வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? விட்டு வெளியே வருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பிரச்சனைகளை மாற்றவே முடியல பாச்சு. எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பாரு, எவ்வளோ காரியங்களை நான் செய்து முடியல, ஆனால் என் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு அப்படின்வாங்க. அப்படியாப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நீங்கள் விட்டு விலகுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிளுங்க. வேதம் நமக்கு இருக்கிறது. அந்த வேத வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வேத வார்த்தைகளை கொண்டு தான் நாம் ஜெயிக்க வேண்டும். வேத வசனம் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொள்ளணும். அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தரோடு கூட நெருங்கக்கூடியவர்களாக. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அப்ப தீபம் அதுதான், வெளிச்சம் அதுதான். அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். யோபின் வாழ்க்கையில பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனையை அவர் சந்திக்கிறார். நல்லா போயிட்டு இருக்கு அந்த குடும்பம். நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள சாத்தான்